என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டு பார்க்கணுங்க. இது சும்மா சொல்றதில்ல. அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆனிலேயே சவால் விட்டு சொல்ற விஷயம். ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு உண்மை. சூரா ஆல இம்ரான் வசனம் 91 அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்களேன். எவர்கள் நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். என்னங்க இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? எவ்ளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் நம்மளுக்கு உணர்த்தறான் தெரியுங்களா? யாராச்சும் அல்லாஹ்வை மதிக்காம அவனோட கட்டளைகளை ஒத்துக்காம நிராகரிச்ச நிலையிலேயே செத்துப் போயிட்டாங்களோ அவங்க அன்னைக்கு மறு உலகத்துல தன்னோட வாழ்க்கைய திருப்பி காப்பாத்திக்கிறதுக்காக பூமி பூரா இருக்கிற தங்கம் அத்தனையும் கொண்டு வந்து, இது என் தப்புக்கு ஈடுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாலும் அந்த பேரம் அங்க ஏத்துக்கப்படாதுங்க, மறுக்கப்பட்ரும். நம்ம உலகத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட காசு கொடுத்து சமாளிக்க பாப்போம். 1000 கோடி 2000 கோடின்னு பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உலகத்துல இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு வந்தா கூட ஒருத்தன் நிராகரிச்ச நிலையில செத்துப் போயிட்டான்னா அவனோட அந்த தங்கத்தை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா அன்னைக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கே கடுமையான மனசு உருகிற மாதிரி ஒரு வேதனை காத்துட்டு இருக்குங்க. வலி, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வலி. அது போக ஒத்தாசைக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, நண்பர்கள்னு 4 பேர் அரவணைப்பாங்க. ஆனா மறு உலகத்துல அல்லாஹ்வோட தண்டனைக்கு எவனாவது உள்ளானானா அவனுக்கு உதவி பண்ண யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அவன் தனியா நிப்பான். என்னங்க இந்த ஒரு நிமிஷம் யோசிச்சதுல நம்மளுக்கு என்ன புரியுது? இப்பவே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உயிர் இருக்கிறப்பவே நம்மளோட வாழ்க்கைய சரி பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வோட பாதையில நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்ங்க. இந்த உலகம் பூரா தங்கத்தை சேர்த்தாலும் மறுமை ஒரு புள்ளி அளவுக்கு கூட அது உதவாதுங்க. அதனால நல்லதை யோசிப்போம், நல்லதை செய்வோம், அல்லாஹ்வை நினைவு கூர்வோம். யோசிச்சு பார்த்து நல்லதை செய்வோம்.